பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீ உண்டு எல்லாம் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளியிலே நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு கூடியிருக்கின்றோம். சிறப்பாக இந்த காலங்களிலே நாங்கள் செய்கின்ற தவ முயற்சிகள், ஒருத்தல்கள், இரக்க செயல்கள் எல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவை உந்தப்படவும், அந்த இரக்கத்தினால் மற்றவர்களை நோக்கி அது செல்வதற்குரிய வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாள் இறைவார்த்தைகள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன. எங்களிலே நாங்கள் மாற்றத்தை காணுவதும், அதை ஒருத்தல் முயற்சிகளினூடாக பிறருடைய வாழ்வை நாங்கள் தொடுவதும் தான் இந்த தவக்காலத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே சிறப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது எங்களுக்காகவும் எங்களோடு வாழுகின்ற மக்களும் சிறப்பான விதத்திலே இந்த அருளின் காலத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளுக்கும் இறைவனுடைய இரக்கம் நிறைவாக கிடைக்க இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை தாழ்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரது மன்னிப்பை வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கனியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கி இருக்கும் தவ முயற்சிகளை
தொடர்ந்து கடைப்பிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 9 ஏறாக. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகின்றார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்கள் இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக நொறுங்கிய உள்ளத்தை இறைவானீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவானீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவானீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவானீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். நொறுங்கிய உள்ளத்தை இறைவானீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை.
கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்போது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 14-15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும்போது அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளி திருப்பலியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் நாங்கள் நோன்பு இருப்பது பற்றி எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. நாங்கள் எதற்காக நோன்பு இருக்கின்றோம், எவ்வாறு நாங்கள் நோன்பு இருக்க வேண்டும், அந்த நோன்பினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி எங்களை வந்தடைகின்றன என்பது பற்றி இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு கூறி நிற்கின்றன. இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது யோவானின் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது, நாங்கள் எப்பொழுதுமே நோன்பு இருக்கிறோம், உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இந்த நோன்பு பற்றி ஆண்டவர் இயேசு கூறுவது எதுவென்று சொன்னால், ஒரு மேலெழுந்த வாரியாக இந்த வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நோன்புக்கும் இறைவன் ஆண்டவராகிய இயேசு ஒரு உடன்பாடற்ற ஒரு வாக்கியத்தை கூறுவதாக எங்களுக்கு தெரிந்தாலும், ஆழமாக இந்த நோன்பு இருப்பதை பற்றி நாங்கள் இயேசுவினுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது இந்த நோன்பிலே அவரும் பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை முறையை அவர் கொண்டிருந்தார் என்பது எங்களுக்கு துல்லியமாகிறது. 40 நாட்கள் பாலைவனத்தில் ஆண்டவர் இயேசு இந்த நோன்பை மேற்கொண்டார். இன்னும் ஒரு சிறுவனுடைய பேயை சீடர்கள் ஓட்ட முடியாது இருக்கின்ற பொழுது சொல்லுவார், சில பேய்கள் செபத்தினாலும் கடும் நோன்பினாலும் மாத்திரமே அவற்றை ஓட்ட முடியும் என்று சொல்லுவார். ஆகவே நோன்பினுடைய தாற்பயமும் அதனுடைய விளைவுகளையும் பற்றி அவர் இந்த மிக குறுகிய வார்த்தையிலே மிக ஆழமாக சொல்லுவார். எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நோன்பு இருப்பது என்பது ஒரு சட்டத்துக்காகவோ அல்ல, ஒரு சடங்கு முறைக்காகவோ அல்ல, அல்லது எங்களுடைய வாழ்க்கை முறைக்காகவும் மட்டும் அமைந்து விடுவதில்லை. மாறாக அது எங்களுடைய வாழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய எண்ணமாக இருக்கின்றது. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நோன்பும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவமும்
அது மற்றவர்களுடைய வாழ்விலே தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். எங்களுடைய வாழ்விலே அது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உண்டு பண்ணுவது போல மற்றவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அதே விளைவை அதை கொண்டிருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசாயா மிக கடுமையான வார்த்தைகளை மக்கள் முன் அவர் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்ளுவது. எதற்காக நாங்கள் நோன்பிருக்கிறோம்? புனித அகுஸ்தினார் சொல்லுவார், நான் ஒவ்வொரு முறையும் நோன்பிருக்கின்ற பொழுது, நான் தவம் செய்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் கடைப்பிடிக்கின்ற அந்த தவம் அது மற்றவர்களுடைய வாழ்விலே எவ்விதமான ஒரு பயன்பாட்டை முன்னேற்றத்தை அது கொண்டு வருகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய தவமும் நோன்பும் மற்றவர்களுடைய வாழ்விலே ஒரு நன்மையை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அது நோன்பாக இருக்க முடியாது என்று சொல்லி அகுஸ்தினார் சொல்லுவார். அன்பானவர்களே, எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் இந்த தவக்காலங்களிலே பலவிதமான ஒருத்தல் முயற்சிகளை நாங்கள் செய்யலாம், பலவிதமான கட்டுப்பாடுகளோடு நிகழ்வுகளை நாங்கள் செய்யலாம். ஆனால் நாங்கள் அந்த ஒருத்தல்களை செய்கின்ற பொழுது, பல நிகழ்வுகளை நாங்கள் மிக அடக்கம் ஒடுக்கமாக செய்கின்ற பொழுது அவற்றினுடைய செலவீனங்களை நாங்கள் என்ன செய்கின்றோம்? இது மற்றவருடைய வாழ்வுக்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் அவற்றை கொடுக்கின்றோமா? அல்லது எங்களுடைய செல்வங்களை நாங்கள் இன்னும் பெருக்கிக் கொள்ளுவதற்கு, இன்னும் அதை ஆதாயமாக்கி கொள்ளுவதற்கு இந்த காலம் எங்களுக்கு வழிவிடுகிறதா? ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இன்றைய நாளிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்களுடைய ஆதாயத்தை நாங்கள் நாடாமல் எங்களோடு இருக்கின்ற மக்களினுடைய வாழ்விலே இந்த நோன்பும் ஒருத்தலும் ஆதாயத்தை கொண்டு வர வேண்டும், மற்றவர்களுடைய வாழ்விலே நன்மையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வரம் கேட்டு இந்த பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடி கொள்ளுவோம். வழி நடத்துபவரான தந்தையே இறைவா, திருச்சபையின் தலைவராக நீர் எங்களுக்கு அருளிய எங்கள் திருத்தந்தையை பாதம் தருகின்றோம். அவர் தனது உடல் உபாதைகளிலிருந்து நலம் பெறவும் தொடர்ந்து உமது திருச்சபையினை நன்மையின் பாதையில் அழைத்து செல்வதற்கு தேவையான உமது ஆளுகையினையும் உடன் இருப்பினையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் தந்தையே இறைவா, எமது வாழ்வின் நோக்கம் என்ன என்பதையும் எமக்கு எது தேவை என்பதை மறந்து பொருள்களுக்கு பின்னும் புகழ்களுக்கு பின்னும் ஓடிக்கொண்டிருக்கும் எமக்கு நீரே முக்கியம் என்பதை புரிந்து பயணிக்க தேவையான உமது ஆவியை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வைத்தியரான தந்தையே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த தந்தையே இறைவா, இந்த திருப்பலியை தொலைக்காட்சி மூலமும் இணையதளங்கள் மூலமும் பார்வையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் பாதம் தருகின்றோம். அவர்களது தேவைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீரே நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட சொந்த தேவைகளையும் மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். முன்னக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் சமர்ப்பித்த எங்களது வேண்டுதல்களுக்கு கனிவாக செவி சாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே உம்மை அர்ப்பணித்தோம்.
அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோம். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம்திரமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரைத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, இனி உயர்வு தாழ்வு நம்மில் எதற்கு? ஒரு கோடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே,
திருமகனை மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டதினா வியாகுலமாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.